மழை நிவாரண நடவடிக்கை குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு துணை முதல்வர் உதயநிதி பதிலளித்துள்ளார். டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு முதலமைச்சர் ஆலோசனை நடத்தி எங்கெங்க என்னென்ன நடந்துட்டு இருக்கு, என்னென்ன வேலைகளை துரிதப்படுத்தணும், எங்கெங்க என்ன பிரச்சனைகள் வந்திருக்கு, பத்திரிகை செய்திகள், தொலைக்காட்சி நியூஸ்கள் அதெல்லாம் பார்த்து நீங்க ஆக்ஷன் எடுத்திருக்கீங்களா, என்னென்ன ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் துரிதப்படுத்திருக்கிறோம். இப்ப முதலமைச்சருடைய ஆணைக்கிணக்கு தான் இன்னைக்கு இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். இங்க இந்த கிச்சன் சென்டர் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஒரு 1500 பேருக்கு இங்க சமைக்கலாம். இன்னும் அந்த ஸ்டேஜ் வரல. மட்டும் நாங்கள் அரசு தயாராக இருக்கிறது. பொதுமக்களும் அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம், ஆய்வுகள் மேற்கொண்டோம். பல வேலைகள் நடந்திருக்கு. 2 நாளா எல்லா இடத்துலயும் மோட்டார் பம்புகள் வைக்கப்பட்டிருக்கு. எங்கெல்லாம் மழை நீர் தேங்கி இருக்கோ உடனடியாக அதான் அந்த அகற்ற பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் நின்றுச்சோ இந்த பொதுமக்கள் சொன்னாங்க கொஞ்சம் அதிகமாக நிற்கிதுன்னு அங்கே கூடுதல் கவனம் செலுத்த சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கு காலையில் முதலமைச்சர் தலைமைச் செயலாளர், பேரிடர் மேலாண்மை அவங்க அந்த துறையினுடைய செயலாளர், மாநகராட்சி ஆணையர், அது மட்டும் இல்லாமல் வீடியோ கால் மூலமா டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு முதலமைச்சர் ஆலோசனை நடத்தி எங்கெங்க என்னென்ன நடந்துட்டு இருக்கு, என்னென்ன வேலைகளை துரிதப்படுத்தணும், எங்கெங்க என்ன பிரச்சனைகள் வந்திருக்கு, பத்திரிகை செய்திகள், தொலைக்காட்சி நியூஸ்கள் அதெல்லாம் பார்த்து நீங்க ஆக்ஷன் எடுத்திருக்கீங்களா, என்னென்ன ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் துரிதப்படுத்திருக்கிறோம். இப்ப முதலமைச்சருடைய ஆணைக்கிணக்கு தான் இன்னைக்கு இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். இங்க இந்த கிச்சன் சென்டர் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஒரு 1500 பேருக்கு இங்க சமைக்கலாம். இன்னும் அந்த ஸ்டேஜ் வரல. மட்டும் நாங்கள் அரசு தயாராக இருக்கிறது. பொதுமக்களும் அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம், ஆய்வுகள் மேற்கொண்டோம். பல வேலைகள் நடந்திருக்கு. 2 நாளா எல்லா இடத்துலயும் மோட்டார் பம்புகள் வைக்கப்பட்டிருக்கு. எங்கெல்லாம் மழை நீர் தேங்கி இருக்கோ உடனடியாக அதான் அந்த அகற்ற பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் நின்றுச்சோ இந்த பொதுமக்கள் சொன்னாங்க கொஞ்சம் அதிகமாக நிற்கிதுன்னு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.